வந்து அப்போ நாங்க 2 பேரும் ஒரே இதுல ப்ரீச் பண்ணும்போது, அவங்க வந்து அவங்க பண்ண ப்ரீச்சிங் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா, அந்த மெடிக்கல் டெர்ம்ஸ் யூஸ் பண்ணி அன்னைக்கு பண்ணாங்க. இன்னைக்கு ஆண்டவங்க எப்படி வழி நடத்துறாங்கன்னு தெரியல. ஸோ அன்னைக்கு ரொம்ப விரும்பி நாங்க அந்த மெசேஜை கேட்டோம். அது நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க வந்து ஒரு ஊழியக்கார குடும்பத்துல பிறந்தவங்க. லைக் அவங்க அப்பா வந்து ரெவரண்ட் ராஜரத்னம், சிஎஸ்ஐ மெட்ராஸ் டைசிஸ்ல ஒரு சீனியர் பாஸ்டர், அருமையான பாஸ்டரா இருந்து தங்க வாழ்க்கை நடத்தியிருக்காங்க. ஹிந்து கான்வெர்ட். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய இவாஞ்சலிசம் அந்த ஜீன்லாம் தான் இன்னைக்கு இந்த குடும்பத்தை அவங்கள பற்றி இருக்கு. இட்ஸ் அ லெகசி ஷி செட். அவங்க மாம் வந்து ஒரு டீச்சரா இருந்தாங்க, கரஸ்பாண்டன்ட் ஆஃப் சிஎஸ்ஐ ஸ்கூல்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஊழிய பேக்ரவுண்ட்லேயே அவங்க வளர்ந்துருக்காங்க. 3 பெண் பிள்ளைகள், 3 பேருமே மெரிட்ல மெடிக்கல் ஸ்டடீஸ் முடிச்சு இன்னைக்கு பல இடங்கள்ல அவங்க டாக்டர்ஸா அந்த 3 பேருமே இருக்கும்போது, நமத்தில இருக்கிற டாக்டர் ஷீபா வந்து அவங்களும் சிஎஸ்ஐ கல்யாணியில சர்வ் பண்ணியிருக்காங்க, சிஎஸ்ஐ ரெய்னியில சர்வ் பண்ணியிருக்காங்க. ரெய்னியில வந்து அவங்க டாப் பொசிஷன்ல இருந்தாங்க. லைக் அவங்க அந்த அந்த ஒரு டைரக்டரா இருக்கும்போது நாட் ஓன்லி மெடிக்கல் ஏரியாஸ், அவங்க அந்த சேப்பல்ல கட்டுறதுக்கு ஷி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் சிஎஸ்ஐ ரெய்னி. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஷி வாஸ் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் டு. அவங்க பர்சனலாக பார்த்தோன்னா நாங்களே பார்த்துருக்கோம். அவங்க இந்த டாக்டர் ஜான் சோலமன் அந்த எவாஞ்சலிஸ்ட் சிக்காக்க டைம் எல்லாம் she was very much instrumental in helping him personally medical wise. ஸோ அப்படி அப்புறம் அந்த சுகம் ஹாஸ்பிட்டல் மெட்ராஸ்ல எஃப்எம்பிபி மிஷனரிஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஷீ கண்டினியூ டு சர்வ். இப்போ வந்து ஷீ இஸ் அ கன்சல்டன்ட் அனஸ்தீசிஸ்ட். ஸோ அவங்க வந்து நார்த் இந்தியா ஊழியங்கள் மேலே மற்ற எல்லா காரியங்களிலும் ரொம்ப பாரம் உள்ள அருமையான சகோதரி டாக்டர். So welcome Dr. Sheba on board. We welcome you to share from God's word initially, and later we'll have some other discussions. Welcome. Yeah, thank you, Dr. Grace, for that introduction. And suggest நீங்க ஒரு நாள் பேச முடியுமா இந்த மாதிரி மார்னிங் we have a prayer like this. So எனக்கு வந்து என்ன what is this OTM ன்னு கேட்கும்போது she just a small poster about OTM, and there are a few things I really liked about it. அதாவது எனக்கு ரொம்ப விருப்பமா எனக்கு அட்ராக்ட் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் இது வந்து இன்டர்டெனாமினேஷனல்னா எல்லா விதமான ஃபெய்த், அதாவது கிறிஸ்டியன் ஃபெய்த்ல, அதாவது டிஃப்ரெண்ட் சர்ச் கிறிஸ்டியன் ஃபெய்த் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து they have people from ECI or CSI, they have FMPB missionaries, they have IEM, they have AG, and so on, so many other groups. So நான் அடிக்கடி யோசிக்கிறது, இந்த எர்த்லயே நம்ம கிறிஸ்டியன்ஸ் ஒற்றுமையா ஒரு ஃபெலோஷிப்போட வாழ முடியலன்னா we will never make it in heaven. So இந்த மாதிரி ஒரு குரூப் இவ்வளோ நாளா இணைஞ்சி anything how it gets started is not important, but the consistency. இன்னைக்கு சொன்னாங்கன்னா 319th day ன்னு சொன்னீங்கல்ல டாக்டர் கிரேஸ். Today is this morning prayer which is going on. So this 319th day of prayer மட்டும் இவ்வளோ கன்சிஸ்டண்டா நடக்குதுன்னா that shows that it is the spirit of God which is really uniting. அதனாலதான் இவ்வளவு நாளைக்கு அது நடக்குது. ஸோ அதனால நான் வந்து உங்களை மாதிரி ஒரு குரூப்புக்கு, உங்களை மாதிரி ஒரு தெய்வ பயம் நிறைந்த உண்மையா உங்களுடைய வாழ்க்கைய வந்து கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னு ஒரே ஒரு இது வந்து மெயினா இதோட ஃபோக்கஸ் வந்து ப்ரேயர் தான் சொன்னாங்க. ஸோ அதுதான் அது லைக் த நீட் ஆஃப் தி ஹவர். அதாவது இப்பத்துக்கு நமக்கு இந்த நாட்டுல தேவைப்படுறது என்னன்னா இந்த ஜெபந்தான். ஸோ வர்ஷிப்லயும் ரொம்ப அழகா அந்த சாங் அழகா லீட் பண்ணாங்க. ஸோ என்னுடைய மை அப்ரிசியேஷன், என்னுடைய மனமார்ந்த மை ஹார்ட்ஃபெல்ட் அப்ரிசியேஷன் ஃபார் த என்டையர் குரூப், த டீம். God bless all of you. லைக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தது இப்போ எல்லாரும் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எல்லா பக்கத்துல இருந்தும் மரண செய்திகள். இவங்க இறந்துட்டாங்க கோவிட்ல, அவங்க இறந்துட்டாங்க, திடீர்னு பேரண்ட்ஸ் இல்ல, somebody has become an orphan, and சிலருக்கு வந்து they've lost their close ones.
எனக்கு 2 நெவியூஸ் இருக்காங்க, கிரண் கருண்னு. மொபைல் வந்து சின்னவனுக்கு மொபைல் போன் வந்து ஹேட் சம் ப்ராப்ளம்ன்ட்டு இவன் பெரியவன் வந்து கூட்டிட்டு போறான் கடைக்கு அவனை. எங்கடா போறீங்க இப்போனா, சித்தி செல்போன் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம். செல்போன் டாக்டர் கிட்ட என்ன இது? அது உங்ககிட்ட சொல்ல மாட்டோம், செல்போன் டாக்டர் கிட்ட நாங்க கூட்டு போறோம். ஸோ அங்க போறாங்க. அந்த 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 கடையில இருக்கிற அந்த தம்பி கேக்குறான், என்னப்பா ஆச்சு அப்படின்னு சின்ன நெவியூ கிட்ட கேக்குறான். என்ன தம்பி போன்ல எப்படி ஆச்சு என்னன்னு கேக்குறான். ஆனா அது கீழே விழுந்துச்சு அண்ணா அப்படின்னா அவன் சின்னவன். கீழே விழுந்துருச்சுன்னா எங்க எங்க விழுந்துச்சு அப்படின்னு கேக்குறான். ஆனா அது கொஞ்சம் தண்ணியில விழுந்துச்சுன்னா கீழே அப்படின்னா சின்னவன். சரின்ட்டு இந்த வாங்கி அந்த செல்போன் என்னன்னு கேக்குறான். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நான் இந்த ஸ்டோரி அப்புறமா கண்டினியூ பண்றேன் என்ன ஆச்சுன்னு. எதுக்குன்னு சொல்ல வரேன்னா, ஒரு ஆர்டினரி மொபைல் போன் அதுக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் அந்த செல்போன் ரிப்பேர் பண்றவன் அக்கார்டிங் டு தெம் இஸ் a செல்போன் டாக்டர். ஸோ அவன் கேட்கறான், இது எப்படி ஆச்சு? ஸோ எல்லாருமே நம்ம என்ன தேடுறோம்? இப்ப டாக்டர்ஸா நாங்க இருக்கும்போது ஒரு பேஷண்ட் வரும்போது இது எப்படிமா இந்த வியாதி உங்களுக்கு ஆரம்பிச்சது? நீங்க என்ன செஞ்சீங்க? அதுக்கப்புறம் நாங்க வந்து இந்த அறிகுறிகளுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்களா? இந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருக்குதா? அப்படின்னு கேட்போம். So we are always looking to find a cause for the problem. இப்ப இவ்வளவு இந்த வியாதி இருக்கு. பிளேக் வரணும். எதனால வியாதிகள் வரணும் மனுஷருக்கு? This is a big question. Why should we suffer from disease? எதனால வருது? ஆனா இந்த கேள்வி எழுப்புறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து எப்போதுமே we say அதாவது மெடிசின்ல வந்து நாங்க இப்படி படிப்போம். the cause ஃபர்ஸ்ட் என்ன ஈட்டியாலஜின்னுவோம். ஈட்டியாலஜினா அதோடைய காரணம். அடுத்தது வந்து அதோடைய கோர்ஸ், அந்த பெத்தாலஜி, வாட் அந்த வியாதி வந்து என்ன பண்ணுது, அது எதனால வருது, என்ன பண்ணுது, அதுக்கு என்ன நிவாரணம். இப்போ ஒரு ப்ராப்ளத்துக்கு நிவாரணம் கண்டுபிடிக்கணும்னா அதோடைய மெயின் டார்கெட் என்னவா இருக்கணும்னா அதோடைய காரணம் என்னன்னு தெரியணும். Jesus in the world நிறைய people when he was walking around and healing many people, நிறைய பேரை சுகம் அழைச்சிட்டு போகும்போது ஒரு குருடனை சுகமாக்கும்போது சொல்றாரு, இது இவனுடைய பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோருடைய பாவமும் அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இது இவனுக்கு இந்த வியாதி வந்தது அப்படின்றாரு. சோ இதுல இருந்து 3 பாயிண்ட்ஸ் நம்ம மூணு காசஸ் இதுல என்லிஸ்ட் பண்ணிடலாம். ஒண்ணு வந்து பாவம், இன்னொருத்தவங்க வந்து பரம்பரையா ஜெனரேஷனல் கர்ஸ், பரம்பரையா வருகிற சாபம், அதனால வருகிற வியாதி. மூணாவது வந்து கர்த்தர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி வருகிற ஒரு காரணம். சோ இது 3 காரணம். இன்னும் கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா இந்த பாவம், these are the three main things that I'm just telling, but there are so many other causes. நான் அப்படியே as I go through I'll just try to cover up everything. இப்போ பாவம்ன்றது என்ன? What is sin? What is sin and why should it cause disease? Why is there such a big plague which is affecting everybody? Why are so many people dying? ஏன் இத்தனை பேர் மரிக்கிறாங்க? ஏன் இவ்ளோ பெரிய ஒரு பிளேக்? ஏன் இவ்ளோ விஞ்ஞானம் வளர்ந்த இந்த டைம்ல ஏன் இதுக்கு வந்து ஒரு தீர்வு இவ்வளவு நாள் காண முடியல? எத்தனையோ ஸ்வைன் ஃப்ளூ வந்திருக்குது, எத்தனையோ ஃப்ளூ வந்திருக்குது இதுக்கு முன்னாடி. மேபி when we have not lived like the Spanish flu எல்லாம் வந்திருக்கு. everything has people have been able to tide over. இந்த பிளேக் வந்து biblical timesலயும் வந்திருக்குது இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் பைபிள் நல்லா தெரியும்னால நான் I just take certain things. So biblical timeலயும் இந்த பிளேக் வந்திருக்குது. So இந்த பாவம் வரும்போது why do we sin?
வாட் இஸ் சின்? அதர்வைஸ் பாவம்ன்றது என்ன? பாவம் வந்து இஸ் நத்திங் பட் டிஸ்ஒபீடியன்ஸ். டிஸ்ஒபீடியன்ஸ்னா கடவுளுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது தான் பாவம். சோ இந்த பாவத்தினாலதான் ஒரு மனுஷனுக்கு வியாதி வருகிறதுனா எந்த விதத்துல நம்ம கீழ்ப்படியாம போறோம்? கர்த்தர் சில கற்பனைகளை வச்சிருக்கிறாரு. அதுதான் அவருடைய புரோட்டோகால். இப்படிதான் நடக்கணும். சோ இத மீறி நம்ம போனானா அது பாவம். இட் இஸ் சிம்பிளி பீயிங் டிஸ்ஒபீடியன்ட் டு காட். கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது பாவம். நம்ம சில சமயத்துல இது பாவமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறோம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ஜஸ்ட் த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் சொல்றேன். நீ உன் தேவனாய கர்த்தரை உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் இதுதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். Thy neighbor as thyself. And on these two commandments hang all the laws and prophets. அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. இந்த ரெண்டு கமாண்ட்மெண்ட்லயே எல்லா கமாண்ட்மெண்ட்டும் வந்ததுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் கடவுள் அன்பு கூறுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம சில சமயத்துல நினைக்கிறோம், நம்ம ரெகுலரா ஓகே சர்ச் போறோம், வாட் எவர் வே, ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஹேவ் a way of expressing our love இல்லையா? சிலர் வந்தா அன்பா அப்படி பிடிப்பாங்க. That is their way of expressing. Some people will be very quiet, but they will be ரொம்ப கன்சர்ன்டா இருப்பாங்க உங்களுடைய திங்ஸுக்கு. பெருசா பேச மாட்டாங்க. சிலர் வாய் வழியா ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய கடவுளை அன்பை ஸோ நம்ம பண்றது எல்லாமே கர்த்தர் அவ்வளோ கிளியரா, ஈவன் யுவர் வெரி தாட், யுவர் இன்டென்ஷன், நீங்க ஒரு காரியம் செய்றீங்கன்னா அது வேற யாரையாவதுக்கு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு செய்றீங்களா, வேற யார்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கறதுக்காக செய்றீங்களா, அது கடவுளுக்காக தான் செய்றீங்களா? இட் இஸ் சோ டிரான்ஸ்பரண்ட். இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் சோ கடவுளுக்கு முன்னாடி எல்லாமே அது நம்மளுடைய நம்ம ஒரு செயல் செஞ்சா கூட நம்மளுடைய செயலுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணம், நீங்க ஒருத்தவங்க போய் தூக்கி விட்டீங்கன்னா கூட அதுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணம், வாட் இஸ் யுவர் மோட்டிவ் இன் டூயிங் திஸ்? நீங்க ஒரு 4 பேருக்கு போய் நீங்க ஆகாரம் கொடுத்தீங்கன்னா அது என்ன? உங்களுக்கு ஏதாவது அதுல ஒரு பர்சனல் மோட்டிவ் இருக்கா? எந்த காரணத்தினால நம்ம செய்யறோன்றது அது அந்த அளவுக்கு கடவுள் நம்மளுடைய எண்ணங்களை ஆராய்ந்து அறிகிறார். நம்ம சில சமயத்துல சில பாவங்கள் நம்ம பாவம் செய்யறோன்றதே தெரியாம பாவம் செஞ்சுட்டே இருக்கு. இதுதான் நம்மளுடைய இயல்பு. ஆனா நம்மளுடைய மனசாட்சி கடவுளோட ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது அதாவது நம்மளுக்குள்ள நம்மளுடைய சமாதானம் போயிடும். அதுலயே தெரிஞ்சிடும். நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது. ஆனா இதே பாவத்தை திரும்பி திரும்பி செய்யும் போது இட் பிகம்ஸ் லைக் நம்ம சொல்றோம்ல, your conscience which is seared with a hot ironறாங்க. அதாவது இனிமேல் அது இன்சென்சிட்டிவ் ஆயிடும் அந்த பாவத்துக்கு. திரும்பி திரும்பி அதை செய்யறதுனால நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னுவாங்க. ஒரு வாட்டி நம்ம அடிபட்டாவே நம்ம கத்துக்கணும். அதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன். ஒரு சின்ன பாவத்துக்கு நான் ரெய்னில ஐ ஹேவ் திஸ் ஹேபிட். அதுவும் ஒரு ஹேவிங் கம் ஃப்ரம் பீயிங் a CSI pastor, ரெகுலரா சர்ச் சண்டே சர்வீஸ். சிலர் நினைக்கலாம் இது ரொம்ப ட்ரெடிஷனல், சண்டே தான் நீங்க சர்வீஸ், மற்ற நாள் அஃப்கோர்ஸ் எவ்ரி அதர் டே ஐ ப்ரே அண்ட் ஆல் தட். ஆனா எனக்கு அந்த சண்டே வர்ஷிப்ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப இட்ஸ் சம்திங் ஐ ரியலி லுக் அப் டு. அதாவது அந்த டைம்ல நான் கடவுள்கிட்ட நான் ஆலயத்துக்கு போயிட்டேன்னா எனக்கு the rest of the thing becomes like the rest of the சண்டே டியூட்டிஸ்ல கூட இந்த 1 hour கவர் பண்ணுங்கன்ட்டு, ஏதாவது நான் எமர்ஜென்சி கேசஸ் எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்ட்டு ஃபோன் எடுத்துட்டு அங்க கல்யாணில இருக்கும்போது குச்சப்பட் சர்ச் போயிடுவேன். இங்க ரெய்னில இருக்கும்போது நம்ம அந்த உலக மீட்பர் ஆலயம் போவேன். ஒரு நாள் ஈவினிங் நான் ஆலயத்துக்கு போகணுன்ட்டு என்ன பண்ணேன், அஃப்கோர்ஸ் ஐ ஜஸ்ட் வென்ட் அந்த உலக மீட்பர் ஆலயம். தென் ஐ காட் அ கால் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட் அண்ட் டெல்லிங் it's a long time, why don't we meet today? So நான் சொன்னேன், ஓ தட் வில் பி லவ்லி. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஃப்ரெண்டை பார்த்து, எப்படியாவது சரி கேட்ச் பண்ண. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த பர்டிகுலர் டைம்ல தான் ஃப்ரீயா இருக்கிறேன், 6:15 to 7:15 தான் ஃப்ரீ, வி கேன் மீட் அட் த டைம் அப்படி. ஸோ நான் என்ன பண்ணேன், 6 o'clock சர்வீஸ் போயிட்டு, யூ சி ஹவு ஒரு மாதிரி கன்னிங்லி ஐ டிவைஸ்ட் இட். ஐ ஜஸ்ட் செட்,
ஓகே, ஐ வில் டெஃபினெட்லி கோ. நான் போயிட்டு சர்வீஸ் நான் எனக்குள்ளேயே ஒரு சமாதானம் பண்ணிக்கிட்டேன். நான் போயிட்டு நான் வந்து ப்ரே பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து இந்த ஃப்ரெண்டை பார்க்க போலான்னு. எனக்கு அதுக்கப்புறம் நைட்டு நான் திரும்பி வரும்போது எனக்கு நைட்ல வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அது எப்படி நான் கடவுளுக்குன்னு கொடுக்க வேண்டிய இந்த டைமை ஹவு டு நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போறேன். ஸோ சர்ச்ல ப்ரே பண்ணிட்டு உடனே ஐ got together with my friend in the car and we had a lovely time and all that. திரும்பி வந்துட்டேன் டியூட்டி கொஞ்ச நேரத்துல ஒரு 1 hourல திரும்பி I got back to work and I thought I felt so guilty. எனக்கு இருந்த ஒரு மனசு கஷ்டமும் பாரமும் அப்படி ஒரு லைக் சில சமயத்துல இந்த டாக்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? those who have if they've done something wrong they will just put their face down. That is how I was standing before God. I felt so miserable. நீங்க நினைக்கலாம் இது ஒரு சின்ன காரியம், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நம்ம ஒவ்வொருடைய பாவம் நமக்கும் கடவுளுக்கும் இருக்க உறவு. You won't believe, for the next 6 months I was not able to attend service. நீங்க நினைக்கலாம் இது என்னது, கடவுள் என்ன அவ்வளோ ஒரு ஜட்ஜ் பண்ற காடா? ஆமா, காட் இஸ் a loving God. கர்த்தர் அன்புள்ளவர் தான், ஆனா அவர் நியாயம் தீர்க்கிற தேவனும் கூட. நான் எதுக்கு இது சொல்றேன்னா, ஒவ்வொரு சின்ன காரியமும் நீங்க எங்கெல்லாம் கடவுளுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாம போறீங்களோ, அது சின்ன பாவமா இருந்தாலும் பெரிய பாவமா அது பாவம் தான். ஸோ கீழ்ப்படியாமையினால பாவம் வருது. சரி, இப்ப அடுத்த லெவல், நான் பாவம் செய்யறேன், எனக்கு வியாதி வருது, எனக்கு கஷ்டம் வருது. ஓகே, இன்னைக்கு நம்ம பாக்குறோம், நம்ம இதுக்குரிய ரெஃபரன்ஸ் நம்ம வந்து பைபிள்ல பார்க்கணும்னா when we turn to the book of யோசுவாவின் புஸ்தகத்தை 7ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு வச்சுக்கோங்க. அதுல வந்து நம்ம வந்து யோசுவா வந்து ஒரு பெரிய இஸ்ரேலோட லீடர். ஸோ அவன் வந்து என்ன செய்யறான், அவனுக்கு கடவுள் வந்து ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம்? நான் மோசையோடு இருந்தது போலயே உன்னோட இருப்பேன், ஒருவனும் ஒரு காலமும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? no man will be able to stand against you all the days of your life. அப்படின்னா there is not going to be any defeat. அவனுக்குன்னு ஒரு தோல்வினே ஒன்று இருக்க போறது இல்லை. அப்படிதான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனா ஒரே ஒரு பேட்டில்ல லூஸ் பண்றாங்க இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? the battle of Ai தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? உங்களுக்கு is everybody muted? Yes, everybody is muted. Okay, fine. Okay. So இந்த பேட்டில் ஆஃப் இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு போர்ல வந்து இவங்க வந்து லூஸ் பண்றாங்க. இது அப்ப வந்து யோசுவா வந்து முகக்குப்புற விழுந்து அழுறான். கடவுள் சொல்றாரு, நீ நேரா நிமிரு, I'll tell you what is the problem. நான் என்னன்னு சொல்றேன், நான் உனக்கு, நீ எந்திரி. நீங்க வந்து நான் சொன்ன இதுக்கு நீங்க கீழ்ப்படியில அப்படின்னு கடவுள் சொல்றாரு. என்ன சுவாமி கீழ்ப்படியில? யோசுவா அவ்வளவு உண்மையா இருக்கிறான், அவ்வளவு நல்லவனா இருக்கிறான், கடவுளுக்கு பயந்து எல்லாத்தையும் அப்படியே மோசஸ் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காரோ அது பிரகாரம் லீட் பண்ணிட்டு இருக்கான் பீப்புள. ஆனா அவனுடைய ஓன் ட்ரைப்ல, அவனுடைய சொந்த குடும்பத்துல, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ஆஃப் ஒவ்வொரு ஃபேமிலியும் முன்னாடி கொண்டாடுறாங்க பாருங்க. அந்த காலத்துல எப்படி ஒரு இது, கடவுள் சொல்ற ஒவ்வொருத்தரா நீ முன்னாடி கொண்டு வா, நான் வந்து யாருன்னு காமிக்கிறேன். ஸோ நம்ம யோசிக்கிறோம், இவ்வளோ பெரிய ஒரு டிஃபீட், ஒரு என்டையர் நேஷன் இஸ்ரேல் வாஸ் டிஃபீட்டட், ஸ்டுட் டிஃபீட்டட். அதுக்கு brought a defeat to the entire nation. ஸோ அப்ப வந்து யோசுவாவோட சொந்த குடும்பத்துல இருந்த அந்த அந்த ஏக்கன்றவன் என்னன்னா, ஒரு வெட்ஜ் ஆஃப் கோல்டு சில்வர் ஒரு கார்மெண்ட், அதாவது ஒரு பொண்ணு வெள்ளியும் ஒரு பாபிலோனியன் சால்வையும் அவன் வந்து திருடி ஒளிச்சு வச்சிருக்கிறான். என்ன கடவுளுடைய கமாண்ட்மெண்ட்?
எல்லா கோல் everything has to be brought to God's treasury. The city has to வச்சிருக்கீங்களோ அது வெளியே வந்தாதான், அது வெளியே வந்த பிறகுதான் அவங்க அதுக்கப்புறம் திரும்பி பின்தொடர்ந்து போறாங்க, அந்த பேட்டில்ல வின் பண்றாங்க. சோ unless the cause is treated, அதோடைய காரணம் என்னவோ அதை நீங்க தூக்கி எறிகிற மட்டும், அது என்ன பாவமோ அது உங்கள இருந்து நீங்கிற மட்டும் சில வியாதிகளுக்கு தீர்வு கிடையாது. நம்ம நினைக்கலாம் ஒரு மனுஷனுடைய பாவம் இவ்வளவு செய்யும்னா, நம்ம ஒவ்வொருவரும் like each and every one of us, we should think are responsible for the plague which is going on. If what has been, அதாவது இவ்வளவு நாளைக்கு முன்னாடி இதுதான் நடந்ததுன்னா, the basic principle doesn't change. அதோடைய அடிப்படை காரணங்கள் வந்து மாறுறதில்லை. ஒருத்தருடைய பாவம் இந்த உலகத்துல எப்படிங்க வந்துச்சு பாவம்? ஒரு மனிதனுடைய பாவத்தினால. Just because one Adam sinned, all of us came under sin. But still there was one man who by the grace of gift, இயேசுவானவர்னால நம்மளுக்கு அந்த பாவ நிவாரணம் கிடைச்சது இல்லையா? This is what is the big gift that was, அதுதான் நம்மளுக்கு அந்த அது ஒரு பரிகாரம் நம்மளுக்கு, அது that was a solution. What I was trying to say is, நம்ம சொல்ல நினைக்கிறோம் நம்மளுடைய we are not an island, no man is an island ன்னுவாங்க. அதாவது நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் மத்தவங்களை பாதிக்கலாம், அது ஒரு தேசத்தையே பாதிக்கலாம். நம்ம கிறிஸ்தவர்களா செய்யற ஒரு சின்ன பாவம் உங்க திருச்சபையே பாதிக்கலாம், உங்களுடைய மிஷனையே பாதிக்கலாம். அதனால அது வந்து பரலோக ராஜ்யத்துல எத்தனையோ காரியங்கள் செய்ய இருக்குன்னா, அது வந்து சில சமயத்துல ஒரு மனுஷனுடைய பாவமா இருக்கலாம், நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யற பாவமாவும் இருக்கலாம். That is, if one man's sin could contribute, what I'm trying to say is, ஒரு மனுஷனுடைய பாவம் இவ்வளவு பெரிய தோல்வியை கொண்டு வரணும்னா, நம்ம ஒவ்வொரு எந்தெந்த இடத்துல நம்ம வந்து பாவம் செஞ்சிருந்தா இது இவ்வளவு பெரிய ஒரு பிளேகா மத்தவங்களுக்கு பாதிக்கும். ஏன்னா இந்த நேச்சர் ஆஃப் த டிசீஸ், இது பாருங்க, இந்த பிளேக் குவிக்கா பரவுது. நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லைன்னா கூட நம்மளால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஏன்? உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க வந்து கீழ்ப்படி, அதாவது சர்டன் ரூல்ஸ் ஆர் தேர் டு ஃபாலோ. நீங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு சில டிசீசஸ்ல. இவ்வளவு நாளைக்கு வந்து அவங்களை தனிமையா வைக்கணும், இதுக்கப்புறம் நீங்க இப்படி கையே கழுவணும், எதுக்கு இதெல்லாம்? ஸ்டெரிலிட்டி, வை வாஷ் ஹேண்ட்ஸ், எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? நீங்க நிர்விசாரமா இருந்தீங்கன்னா, நீங்க கட்டளைக்கு கீழ்ப்படியலன்னா உங்களால மத்தவங்க பாதிக்கப்படுவாங்க. அததான் நான் மெயினா முக்கியமா சொல்ல வரேன். இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இந்த கோவிட்ல லிட்ரலா ஃபாலோ பண்ணாத மட்டும் இல்ல, நம்மளுடைய this is a time for us to bring out everything, bring out all the filth that is in us and cry before God. அந்த ஒரு நினிவே பட்டணத்துல யோனாவை அனுப்புறாரு கடவுள். எப்படி அழுறாங்க அந்த ஜனங்க. They were so, எனக்கு வந்து ரொம்ப டச்சிங் அதுல இருந்தது. Small children were also fasting. The cry of the suckling babes, அதாவது பால் கொடுக்குற அந்த குழந்தைங்களுடைய சத்தம் பசியில, ஆடு மாடுடைய சத்தம் பசியில, எல்லாமே கடவுளுக்கு எட்டுச்சான். சோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு மார்னிங் வர்ஷிப் சாங் ஃபர்ஸ்ட் ஏதாவது என்ன சொல்லணுமான்லாம் யோசித்தேன். பட் ஐ திங்க் when the spirit of God leads, everything is so perfect. முக்கியமா நம்மளுக்கு தேவைப்படுறது இன்னைக்கு என்னன்னா, நம்மளுடைய பாவ அறிக்கை. ஆண்டவரே நாங்க தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு அவர் முன்னாடி வரதுதான் நம்மளுக்கு, that is the only solution. Another time we see in 1 Chronicles 1 நாளாகமத்துல 21 அதிகாரத்துல தாவீது ராஜா என்ன செய்யறான், தன்னுடைய சென்சஸ் எடுக்கிறான். ஃபுல் இதுவும் சென்சஸ் எடுத்து இவ்வளவு நம்பர் ஆஃப் பீப்புள் இவ்வளவு இருக்கும். எதுக்கு எடுக்கிறான்? அப்ப வந்து அவனுடைய நெக்ஸ்ட் இன் கமாண்ட் சொல்றான், ஜோஆப். 1 செகண்ட். ஜோஆப் சொல்றான், தயவு செஞ்சு இது செய்யாதீங்க ராஜா,
இந்த 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 கவுண்டிங் எடுக்கிறோம்ல, லெட்ஸ் நாட் டூ தட் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றான். அப்போ வந்து அந்த ஸ்டில் டேவிட் சேஸ் ஹி இன்சிஸ்டட், இல்ல நம்ம ஸ்டில் கவுண்ட் எடுக்கணும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா what says the first verse in 1 Chronicles 21 says, can somebody read that first verse in Tamil? சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. சோ இதுல என்னன்னா, யாருங்க எழும்புறான்? இந்த சாத்தான் இருக்கானே, அவன் வந்து we all know that he is a fallen angel. He has lost all his thing. இப்போ யாரா எலிவேட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவங்களுக்கு வந்து பொறுக்காது. நீங்க அதுல இருந்தா அது எப்படி இருந்து கீழே தள்ளலான்பாங்க. இதுதான் சாத்தான் நம்மள எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். The fact that Jesus has redeemed all of us and made us his children, and நம்ம வந்து பரலோகத்துடைய we are going to be நம்ம வந்து இயேசுவோட ஒண்ணா இருக்க போறோம்ன்றது அவனால பொறுக்கவே முடியாது. சோ அவன் என்ன, he is another reason. நம்ம பாவம் செய்ய தூண்டி விடுறதுக்கு சில சமயத்துல அவன் எழும்புவான், ஒரு தேசத்துக்கு விரோதமாக எழும்புவான். சோ என்ன பண்றான், யார் பாருங்க, தாவீது யாரு, மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட், கர்த்தருடைய இருதயத்துக்கு அவ்வளோ பிரியமா இருக்கிறவன், அவனையே போய் தூண்டி விட்டு அவன் என்ன பண்றான், உடனே கவுண்ட் எடுக்கிறான். வை கவுண்ட்? எதுக்காக வேண்டி கவுண்ட் எடுக்கிறான்? அவனுக்கு இவ்வளவு ஆள் பலம், இவ்வளவு நாள் எப்படி எல்லா பேட்டிலையும் வின் பண்ணான்? ஒன்லி பிகாஸ் the Lord taught him the strategy. ஒவ்வொரு இதுலயும் கடவுள் கூட இருந்தனால தான் வின் பண்ணான். ஆனாலும் இவ்வளவு தூரம் கடவுள் ஒரு பெரிய ஒரு within a fraction of a second. So we don't know. நம்ம வந்து இப்ப யோசிச்சுட்டு இருக்கோம், இந்த பிளேக் இப்ப நடக்கிறது, இது வந்து ஏதோ ஒரு பிளேக், ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கு. No, there is a very specific reason behind. இது வந்து நம்ம நினைக்கிறோம் இது nothing, but this is I am very personally convinced. எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆழமானது இருக்கு. This is nothing short of a bio, only telling it is China. அதாவது சைனா தேசத்தோட கூட சில நாடுகள் இணைந்து மற்ற நாடுகளை வீழ்த்தி அவங்க வந்து மேல எக்கானமிக்கலா மேல வரணுன்றதுக்காக வேண்டி, it might be one man's greed to conquer, one man's desire. So அவங்களே வந்து கிரியேட் பண்ண ஒரு வைரஸை they let it. So that is what அதான் பயோ வார்ஃபேர்ன்றது. என்னன்னா, ஒரு கிருமியை வச்சு வியாதி நிறைய மக்கள் கொண்டு வந்து அந்த தேசத்தை அழிக்கிறது. அந்த காலத்து மாதிரி இட்ஸ் நோ பிளட் ஷெட் அண்ட் இட் இஸ் நோ அதர் வெப்பன். மற்றபடி ஒரு ஆயுதங்கள்லாம் வச்சு கொள்றது கிடையாது, பெரிய கன் ஷூட் கிடையாது. இட்ஸ் நாட் ஆர்மி டேங்கர்ஸ் போயிட்டு அப்படியே மாசா பாம்பு போடுறது கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பட் திஸ் இஸ் மோர் டெரிபிள். இது வந்து ரொம்ப ஒரு மோசமானது, யாருக்குமே தெரியாது. இது வந்து ரொம்ப தந்திரமா பண்ற ஒரு வார்ஃபேர். பிகாஸ் இந்த காலத்துல வந்து எல்லாமே இட் இஸ் லைக் இது. நான் கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா, சைனா had a cure for this, had a struggling, and the economy is going down, everything is going down. So நமக்கு வந்து பைபிள்ல கூறப்பட்ட சில ப்ராஃபசிஸ் towards it is all just fitting so perfectly well what is happening. So நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டா கூட பரவாயில்ல, நம்முடைய நாட்டுல இப்படி சாபம் வரத்துக்கு யார் காரணமா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பக்கத்துல என்ன பாவம் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, சில பாவங்கள் நம்மளுடைய வியாதிகள், நான் இந்த பிளேகை மட்டும் சொல்லுவேன், மற்ற வியாதிகளுக்கும் காரணமா இருக்கலாம். என்னோட கசின் ஒருத்திக்கு வந்து she was affected by hepatitis C, very young, and she was recently married. ரீசெண்டா கல்யாணம் ஆனவங்க, அவங்க ஹெப்படைட்டிஸ் சி வந்துருச்சு. ஹெப்படைட்டிஸ் சின்றது ரொம்ப ஒரு மோசமான இன்ஃபெக்ஷன். ஹெப்படைட்டிஸ் பி ஆது ஓரளவுக்கு ட்ரீட் பண்ணலாம், ஹெப்படைட்டிஸ் சி வந்து யூஸ்வலா ஃபேட்டலா இருக்கும். Invariably, or it will have some complication. Within a few years there will be something. Okay, ஏதோ சில ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு, பட் டாக்டர் சொல்லிட்டாங்க we cannot give you any guarantee. Sometimes இந்த வியாதி வந்து it will take its course, we cannot say how you will get along.
So she came for prayer to one of my close family members, one of my very close, one of my sister's husband, who's into full-time ministry. So when அந்த ஜெபிக்க வந்தபோது அவங்களுக்கு அந்த வியாதினால அந்த ஹெப்படைட்டிஸ் சின்றது மோசமான வியாதி. அந்த மாதிரி பாதிக்கும். ஸோ ப்ரே பண்ண வரும்போது கடவுள் சொல்றாரு அவங்க கிட்ட இந்த மாதிரி, நீ சிலருக்கு மேல ரொம்ப அதாவது நீ சிலர் மேல ரொம்ப ஒரு வெறுப்பு உனக்குள்ளேயே வச்சுட்டு நீ ஹார்பர் பண்ற. அதாவது நீ உன்னுடைய மனசுக்குள்ளேயே நீ அவங்க கிட்ட நல்லா சிரிச்சு பேசுற, நல்லா இருக்கிற, ஆனா உள்ளுக்குள்ள அந்த வெறுப்பு, அந்த வெறுப்புன்றது பாத்தீங்களா, அந்த பிட்டர்னஸ்னா அவ்வளோ ஒரு இட்ஸ் a strong form of hatred. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒருத்தவங்களை ஹேட் பண்றது, அந்த மாதிரி ஒரு இது. ஆனா மத்தவங்க முன்னாடி நம்ம சிரிக்கிறோம் சில சமயத்துல நம்ம நிறைய. ஆனா கடவுள் சொல்றாரு, நீ அந்த பர்சனை நீ மன்னிச்சிட்டீன்னா நான் உன்னை இந்த வியாதியில இருந்து குணமாக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. யூ ஓன்ட் அழுது 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 she prayed. Just over 4 or 5 of us were there around, and she said, Lord, I'm sorry, இந்த மாதிரி எனக்கு ஒரு இருந்தா. Of course, and within she had lost lot of weight. ஒரு 10 கிலோ எடை குறைஞ்சிட்டு இருந்தா. ஏன்னா the disease had அந்த அளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. It had progressed to that extent. அதுக்கப்புறம் நீங்க நம்ப மாட்டீங்க, ஹெப்படைட்டிஸ் சி, ஐ அம் டெல்லிங் யூ, திஸ் இஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் அ மிரக்கிள். அவ பாவத்தை அறிக்கையிட்டு பண்ணா அவளுக்கு அந்த ஹெப்படைட்டிஸ் சி, she is totally cleared. The doctors are shocked. She went again. She is after a few months now she's become more prosperous and she's put on weight as usual. நல்லா குண்டு குண்டுன்னு திரும்பி நல்லா ஆயிட்டா. நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம மத்தவங்க முன்னாடி வேஷம் போட்டுடலாம், எல்லாரும் முன்னாடி நல்லவங்களா இருக்கிற மாதிரி நடிக்கலாம். ஆனா நம்மளுடைய அந்தகார பாவங்கள் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாம உள்ள சில பாவங்களை நம்ம செய்யறோம். அது அது மற்றவங்களுக்கு வெறுப்பா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், சில பேட், சில பேராசையா இருக்கலாம், சில லஸ்ட்னா இச்சையா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அது நம்ம ரொம்ப மறைச்சு வைக்கிறோம் பாத்தீங்களா. The more you cover it up, the more the disease, the sin grows in you. எவ்வளவு தூரத்துக்கு நீங்க மூடி வைக்கிறீங்களோ அது அவ்வளவு தூரத்துக்கு உள்ள உங்களுடைய சரீரத்தை பாதிக்கும், ஒரு வியாதியை கொண்டு வரும். சோ எதுனாலும் நம்ம கடவுள்கிட்ட டிரான்ஸ்பரண்டா நம்ம தன்னுடைய பாவங்களை, வசனம் என்ன சொல்லுது, தன்னுடைய பாவங்களை மூடுகிறவன் வாழ்வடைய, அதை அறிக்கை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். So that is the only place இரக்கம் அப்படின்றது ஒருத்தர்கிட்ட மட்டும்தாங்க. நம்ம we can only look up to one solution for all these problems, and that is to a God who is full of mercy. தாவீது ராஜா அந்த பிளேக் வந்தபோது ஒரு 3 சாய்ஸ் கொடுக்குறாங்க பனிஷ்மெண்ட்டுக்கு. 3 சாய்ஸ். God this year comes, அந்த தீர்க்கதரிசி சொல்றான், உனக்கு 3 சாய்ஸ் கொடுக்கிறார் கடவுள். நீ ஒண்ணு உன் எனிமீஸ்க்கு அடியில இத்தனை மந்த்ஸ், நீ ஒரு 3 monthsக்கு you have to go under your enemies. They will fight against you and they will உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்குவாங்க. 3 மாசம் அந்த மாதிரி இருக்கணும் எனிமீஸ் அடியில. அல்லனா பெரிய famine for 3 years. அல்லனா for 3 days you will go under the sword of Jehovah. அடியில நீ 3 நாளைக்கு வரணும். அப்போ தாவீது ஒரு சாய்ஸ் எடுக்கிறான். என்ன வைஸ் சாய்ஸ்? That's what you can expect out of David, obviously. So தாவீது என்ன செய்யறான், எனக்கு 3 நாள் கர்த்தருடைய பட்டயம்னா எவ்வளவு ஒரு பயங்கரங்க. கர்த்தருடைய பட்டயம்னா அது எவ்வளவு ஒரு பயங்கரம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவரு he is an all powerful God. ஆனாலும் என்ன செய்யறான், he knew கடவுளுடைய அடுத்த நேச்சர் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. என்னன்னா அவர் இரக்கம் உள்ளவர். நான் மத்தவங்க கிட்ட மாற்றதை விட நான் கடவுள்கிட்டனா அவருக்கு எப்படினாலும் இரக்கம் உள்ளவர். அவர் ஏதாவது செஞ்சு அவர் இரக்கம் காண்பிப்பார்.
சோ நம்ம அவர் மேல இறக்கத்துல வைக்கிற அந்த அதுதான், அதாவது இரக்கம் பெறுவான். அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சோ அது மாதிரிதான் தாவீது என்ன செய்யறான், பிளேக்ல வந்து இப்படி பண்ணும்போது கடவுளுக்கு வந்து நிறைய பேர் இவன் இந்த மாதிரி சாய்ஸ் எடுத்தோம்னா அந்த பிளேக் வந்து மடமடன்னு இட் இஸ் டிஸ்ட்ராயிங். எல்லாரும் நிறைய பேர் சாவுறாங்க இஸ்ரேல் தேசத்துல. ஜஸ்ட் இமேஜின், யாருங்க அவன் செஞ்ச பாவம். அப்ப தாவீது கதறான், ஆண்டவரே இது நான் செஞ்ச பாவம் சாமி, இது நான் செஞ்ச பாவம், என்னாலும் ஏன் இந்த ஜனங்க இந்த மாதிரி அழியறாங்க, என்ன வேணா ஏதாவது கொண்டு போட்டுருங்க. See, that should be the righteousness before God. Lord, if I'm the cause, deal with me. இது வந்து மத்தவங்க கிட்ட வந்து பண்ற மாதிரி பண்ண முடியாது. கடவுள் கிட்ட you should be like not even 100%, 200% transparent. 200% transparent before God. நீங்க வந்து ஒண்ணுமே மறைக்க முடியாது. கடவுள் வந்து அவருடைய he can find ஒரு லேசான இது கூட கண்டுபிடிச்சுக்குவாரு. நம்ம வந்து ஜனங்க முன்னாடி அதை மறைச்சிடலாம். he knows உன்னுடைய உங்க கேரக்டர் யாருன்னு கடவுள் கேரக்டர். அதாவது கேரக்டர் சம்திங் there's a saying, யாருமே பார்க்காதப்போ நீங்க என்ன எப்படி இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய கேரக்டர் அப்படின்றாங்க. எல்லாரும் முன்னாடி இருக்கிறது இல்லை, யாருமே பார்க்காதப்போ நான் என்ன செய்யறேனோ அதுதான் என்னுடைய ட்ரூ கேரக்டர் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குது. ஸோ அதனால கடவுள் முன்னாடி நம்ம அதை டிரான்ஸ்பரண்டா வந்து நம்ம அறிக்கையிடும் போது கடவுள்கிட்ட இரக்கம் பெறலாம் பாருங்க. அதே மாதிரி தாவீது நினைக்கும் போது கடவுள் நான் சொல்றது அவர் வந்து he repented, God அது கடவுள் வந்து மனதுருகி அவங்க எதுக்கு ஐயோ நான் அழிச்சிட்டேனே அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்றார். கடவுள் ஃபீல் பண்ணிட்டு அந்த அந்த இதை வந்து அந்த ஒபேதேடோம் அந்த அவனுடைய த்ரெஷிங் ஃப்ளோர்ல அது அப்படியே நிக்குது. அந்த பிளேக் ஸ்டாப்ஸ், அந்த இது அந்த வாதையை நிறுத்தி போடுறார் கடவுள். சோ இது எப்படி வருது, நம்ம செஞ்ச பாவத்தை அறிக்கையிடுறதுனால. ஆனா நீங்க யோசிக்கலாம், சரி நம்ம தலைவர்கள் சில தப்பு செஞ்சுட்டாங்க, WHO என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் இந்த பிளேக் வந்த உடனேயே இன்டர் கண்ட்ரி டிராவல், தட் இஸ் ஒரு தேசத்துல இன்னொரு தேசம் போல நிறுத்தி இருக்கணும். ஆனா அவங்க வந்து திஸ் இஸ் ஆல் அ பிக் கேம், எல்லாருக்கும் மற்றவங்களோட கை கோத்துட்டு விட்டுட்டாங்க. பிகாஸ் திஸ் இஸ் வாட் இஸ் த வார்ஃபேர், திஸ் இஸ் வாட் இஸ் த பிளான். அந்த கண்ட்ரிஸ் அவங்களை ஏற்கனவே டிப் பண்ணியிருப்பாங்க. அது அந்த தேசத்துல இருந்து வெளியே எங்கேயுமே போயிருக்காது. இமீடியட்டா அதுல கண்டுபிடிச்ச உடனே நிறுத்தியிருந்தாங்கன்னா திஸ் வாஸ் நாட், இது ஒன்றும் பெரிய இது இல்லைன்னு மாதிரி நினைச்சாங்க. ஆனா அது ஃபுல் தேசத்துல பரவுன பிறகு they said you cannot, இந்த தேசத்துல இருந்து அந்த தேசத்துக்கு போக முடியாது. நான் ஒன்னு சொல்றேனே, நம்முடைய இந்திய தேசத்திலேயே இந்த எலெக்ஷன்ஸ்க்குலாம் முன்னாடி இந்த 2வது அலை வரும்போது வாட் த நேஷன், இந்த தேசம் என்ன செஞ்சிருக்கணும்னா, என்ன கட்டளை பிறப்பிச்சிருக்கணும்னா, இமீடியட்டா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டை வந்து டிராவல், இன்டர் ஸ்டேட் டிராவல், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் அந்த லாக்டவுன் போட்டிருக்கணும். அப்படி போட்டிருந்தா இந்த வைரஸ் இவ்வளவு தூரத்துக்கு எல்லா இடத்துலயும் பரவி இருக்காது. டெல்லியில ஸ்டார்ட் ஆச்சா, இட்ஸ் பிகமிங் வெரி சிவியர். ஓகே, ட்ரை டு கண்ட்ரோல், அங்கேயே கண்ட்ரோல் பண்ணி இமீடியட்டா அது பரவறதுக்குரிய பரவாம இருக்கிறதுக்கு நீங்க அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதை நீங்க எடுக்கல. ஏன்? election was more important, 5 states election, so the focus was on that. So blame, it's not a blame game. அவங்க செஞ்ச பாவம் இவங்க செஞ்ச பாவம் அது கிடையாது. தானியேல் போய் அவன் ஜெபிக்கும் போது அவன் எப்படி ஜெபிக்கிறான்னா, எல்லா பாவமே அவன் செஞ்ச மாதிரி ஜெபிக்கிறான், எல்லா பாவமும் அவன் செஞ்ச மாதிரி கடவுள்கிட்ட போய் கெஞ்சுறான். தட் இஸ் வாட் இஸ் நீடட். அதுதான் முதலாவது நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்யணும். அடுத்தது மற்றவங்க பாவம் காண்டி நம்மளும் கடவுள் கிட்ட அந்த கேப்ல we should stand in the gap and pray. எசேக்கியேல் 22:36 நினைக்கிறேன், யாராவது கொஞ்சம் எடுத்தவங்க படிக்கிறீங்களா? எசேக்கியேல் 22:36. எசேக்கியேல் 22:36 யாராவது தமிழ்ல படிக்கிறீங்களா? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஓகே, சோ
சுவர்ல இருக்க பிரீச் அடைக்கிறது கடவுள் எத்தனை பேரை தேடுறாராங்க? ஒருவனை தேடுறாராம். சம்டைம்ஸ் we think ஒருத்தருடைய பாவம் இவ்வளோ பெரிய டேமேஜை காஸ் பண்ணுமா, ஒருத்தருடைய தவறான செயல் இவ்வளோ பெரிய டேமேஜை காஸ் பண்ணுமா, இவ்வளோ பெரிய அழிவை கொண்டு வரணும், ஒருத்தருடைய பாவம் அவனுக்கு வியாதி கொண்டு வருது தவிர மத்த இவ்வளோ பெரிய சாபத்தை இந்த உலக அளவுல கொண்டு வருமா? ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது நம்ம இன்னைக்கு வாட் வி ஹாவ் டு, த ஒன்லி சொல்யூஷன், த ஒன்லி நம்மளுக்கு இருக்கிற ஒரே நிவாரணம் இதுதாங்க. கடவுள்கிட்ட நம்ம கூக்குரல் எடுக்கிறது. அதாவது நினுவே பட்டணத்துக்காரர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, the cry should be like that. It should not be சும்மா ஒரு ஏனாதானோன்ற மாதிரி ஒரு அழுறது இல்லை. நம்ம அழுது புலம்பி, அதாவது that should come from the heart. அது நம்ம சில சமயத்துல அவங்க சொல்றாரு ரெவரண்ட் சுரேஷ், எனக்கு கிப்சனுக்கு உடம்பு சொல்லி சொன்னேன், tears came out of my eyes. எதுக்குங்க வருது அந்த கண்ணீர்? எதுக்கு வருது? ஏன்னா நம்ம அவ்வளவு நேசிக்கிறோம். இஃப் யூ லவ், இப்ப நீங்க சிலர்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கலாம், எதுவுமே எனக்கு பாதிப்பு வரலன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் நீங்க. பட் நீங்க இந்த டைம்ல செய்ய வேண்டியது என்னன்னா, யூ ஹாவ் டு கோ. நாட் ஓன்லி உங்களுடைய பாவத்தை மட்டும் நீங்க கடவுள் முன்னாடி அறிக்கை செய்யாம இந்த தேசத்துக்காக நீங்க கேப்ல நின்று ஜெபிக்கணும். ஸோ இதுக்குரிய ஒரே நிவாரணம், த ஒன்லி சொல்யூஷன், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 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 வியாதி, ஒரு ப்ராப்ளம், ஒரு பெரிய தேச அளவுல வருகிற ஒரு பிளேக், இந்த மாதிரிக்கு நம்ம காசுன்னு தேடும் போது இந்த காசெல்லாம் இப்ப நம்ம என்லிஸ்ட் பண்ணி யோசித்து பார்த்தோம். ஒரே சொல்யூஷன் இஸ் கிரைங் டு காட். அது கடவுள்கிட்ட, இரக்கமுள்ள ஒரு தேவன் கிட்ட நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்து மற்றவங்களுடைய பாவங்களுக்காகவும் நம்ம நின்று இது பண்ணணும். ஸோ இன்றைக்கு தேவைப்படுறது அதுதான். I think I'll just conclude with this, with a prayer. I'm sorry if I've exceeded the time, Dr. Grace. I'll just say a short prayer and finish this. Is it okay? நம்ம